முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் எடப்பாடி கே. பழனிசாமி பதில் தர ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். 1 கோடி நஷ்ட ஈடு கேட்டு பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி வழக்கு தொடர்ந்திருந்தார். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தரப்பிலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் எடப்பாடி கே. பழனிசாமி பதில் தர வேண்டும் என்ற ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 1 கோடி கேட்டு நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு தொடர்ந்த நிலையில் எடப்பாடி கே. பழனிசாமி பதில் தர ஆணை பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் எடப்பாடி கே. பழனிசாமி பதில் தர ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு கே. பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி வழக்கு தொடர்ந்திருந்தார். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தனக்கு எதிராக அவதூறு பரப்பியதால் நஷ்ட ஈடு கேட்டு அவர் வழக்கு தொடர்ந்திருந்தார்.